Hi guys, welcome back to Static and Relax. நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரையோட இன்னைக்கு மூணாவது நாள் guys. மூணாவது நாள் நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரையில முடிஞ்சு போச்சு. இல்ல சீரிஸோட ரெண்டு நாள் லீவ் சொல்லி மூணாவது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆபீஸ்ல லீவ் கடைசி நேரத்துல சண்டே நைட் சொல்ல வச்சிருக்காங்க guys. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் ஹார்பருக்கு தான் guys வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா போட் திருட்டு போக போட் திருட்டு போக தூக்கி கிழிச்சிரணும். நடுவுல வச்சிருக்கானுங்க சுறா படத்துல வடிவல் மாதிரி அங்க பாருங்க guys. நண்பா இங்க அந்த போட்டை பத்தி சொல்லுங்க guys. இவ்வளவு பெரிய போட் இருக்குல்ல நண்பன் சொல்லுங்க. போட்டை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லணும்? போட் வந்து ஏதாச்சும் வேலையா இருக்கு, பெயிண்டிங் ஒர்க்கு இல்லைன்னா இன்ஜின் வேலை ஏதாச்சும் வந்திருக்கேன். வேலைதான் எனக்கு தெரியும். போட்டோட ரேட்டு நீங்க வந்து இது சரி போட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? போட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மிதக்க வேண்டாமா, அப்படியே உள்ள தண்ணிக்கு போறக்கா அதுதான் ஒவ்வொரு அதோட ஸ்பீடு போறக்காண்டி எவ்வளவு வரும் இந்த போட்டு? இந்த போட் வந்துட்டு நீங்க புதுசா எடுக்கணும்னா 1.5 கோடி வரும். புதுசா எடுக்கணும்னா 1.5 கோடி வரும். சரியா? அதே இந்த செகண்ட்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்கல்ல, ஆல்ரெடி யூஸ் பண்ண போட்டு அது எடுக்கணும்னா ஒரு 60-70 அந்த மாதிரி வரும். போட்டு 60 லட்சம் 70 லட்சம் நல்லா இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஒரு மைக் கத்தம் கைஸ். எனக்கு என்னன்னு தெரியல, 3 நாளா கை தறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே கீழே போட்டுருக்கேன். போனை கீழே போட்டேன், மைக்கை கீழே போட்டேன், கிம்பிளை கீழே போட்டேன், எல்லாம் தெறிக்க விடுறேன். அடி ஓவர் கைஸ், அடி ஓவர். கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்பருக்கு வந்துட்டோம் கைஸ். இங்க தான் மீன்லாம் ஏலம் போடுவாங்க. பாருங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன்லாம் வச்சிருக்காங்க. அது பேர் பாத்தீங்கன்னா அதான் கைஸ் வாழை. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். இந்த மீன் பேர் தான் வாழை. இருக்கலே பயங்கர டேஸ்டா இருக்கு கைஸ். ஆனா முள்ளு தான் அதிகம். அங்க கூட மீன் வச்சிருக்க கெண்டை கைஸ் பாத்தீங்களா, கைலி கட்டியிருக்கேன். எங்க ஊர் எல்லாம் வந்து இப்படி நான் கைலி தான் கட்டணும். இந்த கைலி நண்பனோட கைலி கைஸ். நீங்களும் அப்பப்போ வந்து இது மாதிரிலாம் வெளில எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சும்மா ஹில் ஸ்டேஷன் ரிவர் எல்லாம் போகலாம். இது மாதிரி கடற்கரை ஏரியாலாம் வந்து பார்த்தா தான் தெரியும் எங்க மக்களோட கஷ்டம் என்னன்னு. பாருங்கடா தெரியும். வீட்டுல உட்காந்து சோறு தின்னா மட்டும் பத்தாதுடா. அந்த மீனை பிடிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கைஸ்? அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா கைஸ்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. கைஸ் பாருங்க கைஸ், இதான் கைஸ் எங்க மக்களோட வாழ்க்கை. பாத்தீங்கன்னா சண்டை தான் கைஸ். எல்லா இடத்துலயும் சண்டை தான் கைஸ். நச பாத்தீங்கன்னா ஹார்பர் வந்துட்டா கைஸ். மெயினா இதான் கைஸ் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா கைஸ் சுறா உள்ள இது வந்து இந்த மீன் கைஸ், விலை மீன் கைஸ். எல்லாரும் வஞ்சர வாவல் கைஸ். இதோட பேர் தான் கைஸ் வாவல். வஞ்சரம் நல்லா கனவா வஞ்சரம் மீன் எங்க இருக்கு நண்பா? வஞ்சரம்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது நண்பா. கைஸ் திருக்க கைஸ். இவர் ஆக்சிடென்ட் ஆச்சு. இவர் தான் திருக்க. என்ன தொங்கிருச்சு? இவனே அடிச்சு படுக்க போட்டுக்கிறாங்க. ஆக்சிடென்ட் பாருங்க கைஸ். வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க கைஸ். இதெல்லாம் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் நசன் தான் இருக்கும். ஆனா மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா புது இதா இருக்கும் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா கடல் வந்து 2 கடலா பிரிச்சிருப்பாங்க கைஸ். வடகடல் தென்கடல்னு. வடகடலுக்கு ஒரு கடல் நாள், தென்கடலுக்கு ஒரு கடல் நாள் கைஸ். வடகடலுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் ஞாயிறு 3 நாள் கடல் நாள் கைஸ். தென்கடலுக்கு வியாழன் ஞாயிறு 3 நாள் கடல் நாள் கைஸ். கைஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேதான் ஒண்ணு கடிப்பாங்க பாத்துக்கிறேன். வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா, ஒவ்வொரு போட்ல இருந்து வந்துட்டு மீன்லாம் ஒரு கரெக்டா ஒரு 10 மணி 9:30 அந்த மாதிரி தான் சரக்குலாம் இறப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு டைமிங்ல சரக்கு இறக்குவாங்க. இந்த பாம்பன் தெக்க வந்து இந்த மாதிரி கரெக்டா 10 மணி 9 மணிலாம் சரக்கு இறக்கி வியாபாரத்துக்கு போவாங்க. சரக்குனா வந்துட்டு மீன். சரக்குனா ட்ரிங்கிங் ஆல்கஹால் கிடையாது. நான் சொன்னது சரக்குனா மீன். என்னென்ன மீன் இந்த மாதிரி வந்திருக்குல்ல, அதுதான் நாங்க சரக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சரக்கு இறக்குவாங்க 10 மணி 9 மணி. இப்போ டெய்லி எத்தனை மணிக்கு போவாங்க மீன் பிடிக்க? காலையில 4 மணி 3 மணிக்கெல்லாம் கிளம்பி. இன்னைக்கு 3 மணிக்கு தான் போயிருப்பாங்க. இல்ல நேத்து காலையில 3 மணிக்கு. நேத்து காலைல 3 மணிக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு இந்த டைம்ல ஓடிஞ்சில போட்டு பாத்தியல, இந்த டைம்ல வரும். வந்து சரக்கு இறக்கிட்டு அடுத்த நாள் இப்ப செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி 3 மணி 4 மணிக்கு கடலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வரும். ஒரு போட்டு சின்ன போட்டு எத்தனை பேர் போவாங்க? ஒரு போட்டுக்கு 12 பேர் 15 பேர் கூட போவாங்க. இங்க பாம்பன் பொறுத்த வரைக்கும். எவ்வளவு தூரம் போவாங்க கடலுக்குள்ள? அது ஒரு நாட்டிக்கல்னு சொல்லுவாங்க. நாட்டிக்கல் ஒவ்வொரு நாட்டிக்கல வச்சு போவாங்க. நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளேயும் போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிக்கல் வச்சு போவாங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்க நண்பர்களே. ஸ்ரீலங்காக்குள்ள போக கூடாதான். என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. உங்களுக்கு வேற என்ன இந்த ஹார்பர்ல இது என்ன ஹார்பர்? பாம்பன் ஹார்பர்ல வேற என்ன ஸ்டீர் வாங்க முன்னாடி வாங்க கைஸ். நீங்களா இதுல ஆக்டோபஸ் வந்து ஹாலிவுட் படத்துல தான் பாத்திருப்பீங்க. இங்க பாருங்க ஆக்டோபஸ் ஸ்கூட்டர்ஸ்ல அதுல ஸ்கூட் அது பேர் ஸ்கூட். தண்ணீர்ல உள்ள அது பேர் ஸ்கூட். அது ஆக்டோபஸ் கிடையாது. எங்களுக்கு அது ஆக்டோபஸ் ஹாலிவுட் படத்துல அது வந்து மை இருந்திருக்கும். அந்த மைய கழுவுறக்காண்டி கொண்டு போயிட்டு வராங்க. மாறுது பாடுறா. அது மாறுண்டா மாறுண்டா மாறுது பாடுறோம். தெரிஞ்சிருந்தா மாறுது பாடுறோம். தெரிஞ்சிருந்தா
கைஸ் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா கனவாலி ஸ்குட்டு, அடுத்து சிஎஃப் ஒன்று கைஸ், அது வந்து ஓட்டு கனவா கைஸ், அடுத்து வந்து பேபின்னு ஒன்று வாங்க. இதே சின்ன சைஸ்ல இருந்தா அது பேபி கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போட்ல பாத்தீங்கன்னா செட்டிக்கால் பூச்சி கூட வச்சுக்குவாங்க. அந்த போட்ல பாத்தீங்கன்னா இருக்கு இப்ப பாப்பீங்க அவ்வளவு மீன் இருக்கும். ஆனா அந்த மீன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்ப சாப்பாடு கிடையாது, சங்காயம் ஒண்ணு ஆயில் ஃபிஷ் ஆயில் இல்ல அதுக்கு மோஸ்டா யூஸ் பண்றது வாய்ப்பு. ஏன்னா அது எப்படி சொல்ல ரொம்ப கசார் கைஸ். போன் நினைக்கிற மாட்டேன் கைஸ், அது ஒழுங்கா பதப்படுத்த மாட்டாங்க, ஐஸ் வைக்க மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே சங்காயம். அது வீட்டுல ரேட்டு போகாது. ஆனா இப்ப எப்படி சொல்ல சங்காயங்கிற வியாபாரம் தான் ரொம்ப இதாயிட்டு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல அதனால என்ன நல்லது கெட்டது, சங்காயங்கிறது வந்து நல்ல உரமாவும் ஃபிஷ்ஷா இருக்கு சார். ஆனா என்ன கெட்டதுன்னா அந்த சங்காயத்துக்கு பிடிக்க வேண்டிய மடியில பாத்தீங்கன்னா கீழே போட்டு தரையோட அரிச்சிட்டு வரும் கைஸ். அப்படி வரையில பாத்தீங்கன்னா கடல உள்ள எல்லா உப்பை எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்துடும். அரிச்சிட்டு வரையில கடல உள்ள மீனுக்கு எதுவும் சாப்பாடு இருக்கு மொத்தம் அதிகமா. அது ரேட் வந்து கிலோ 12 ரூபா 15 ரூபாய்க்கு தான் போகும். ஆனா அது டன் கணக்குல பறிச்சு வந்தா அது அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்குது. ஃபுல்லாமே இப்ப சங்காயத்துக்கு எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சங்காயத்துக்கு வச்சு இழுக்க ஆரம்பிச்சா. சங்காயத்துக்கு இழுத்தோம்னா அங்க உள்ள மீன் வளமே அழிஞ்ச கைஸ். அதுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது கைஸ். நாங்க உங்களுக்கு மத்த மீன் அப்படி பேக் பண்ண மீன் பேக்கிங் எப்படின்னு காட்டிதாங்க கைஸ். கைஸ் பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு மீன் இருக்கும். இந்த மீன் பாத்தீங்கன்னா இதான் கைஸ், இது சூட கைஸ். இது பேர் வந்து சூட கைஸ். எங்க ஊர்ல சூடன்னு சொல்லுவாங்க, ஊர்ல சாலஞ்சு சொல்லுவாங்க. சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு, வறுத்தா சூப்பரா இருக்கு. ஆனா இது இப்போ சங்காயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லன்னா கருவாட்டு போடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மீன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த மீனெல்லாம் பாத்தீங்கன்னா இது எடை போட்டு பேக் பண்றேன். இது பேர் சாவாளுன்னு சொல்லுவாங்க, வாழைன்னு சொல்லுவாங்க சம்திங். ஆனா இது எங்க ஊர்ல வாழை. ஆனா இது எப்படி சொல்ல சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா என்ன சாப்பிட தெரியாம சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா முள்ளு இருக்கும், ஃபுல்லாமே அவ்வளவு முள்ளு இருக்கும். இது வந்து சாவாலை கைஸ். நண்பர் சொல்றது வந்து வாழை, அதுலதான் ஃபுல்லா முள்ளா இருக்கு, சாப்பிட முடியாது. இது நல்லா டேஸ்டா இருக்கு கைஸ். இப்படிதான் முள்ளா இருக்கும். இதுல இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பேக்கிங் பண்றேன். இப்ப ஒழுங்கா மீன் வந்து பிடிச்சா ஒழுங்கா பேக்கிங் பண்ணி கொண்டு போனாங்க கைஸ், அடுத்த கட்டமா சேல் பண்ண முடியும் கைஸ். அதை பாத்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் செருப்புன்னு சொல்லுவாங்க கைஸ். அந்த மீனை காட்டணும், அந்த மீனை காட்டேன். ஓகே இங்க எடுத்துட்டு போய் அந்த மீனை பாத்தீங்கன்னா தோல் மேல இருக்கு பாத்தீங்களா கைஸ். தோல் மேல உள்ள தோலை உரிச்சுதான் கைஸ் நமக்கு. ஏன்னா மேல உள்ள தோல் நல்லா ரஃபா இருக்கும் கைஸ். எப்படி மாட்டு தோல் அழகா இருக்கும் கைஸ். நல்லா நண்டு பாருங்க கைஸ். இதான் கைஸ் ரெட் கிராப். நண்டாடா இது? எல்லாமே நண்டு. நண்டு பாரு, இது ரேட் கிடையாது, எக்ஸ்போர்ட் கிடையாது. சும்மா ஏதாச்சும் நண்டுல நல்ல ரேட்டான நண்டு பாத்தீங்கன்னா ப்ளூ கிராப்னு ஒன்று உண்டு கைஸ். ப்ளூ கிராப் அடுத்து வந்து மட் கிராப். அது ரெண்டு கைஸ் நல்ல ரேட்டு கைஸ். பாத்தீங்கன்னா நண்டுல ரெண்டு வகையான நிறைய நண்டு இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்ச மோஸ்டா நாங்க எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா ப்ளூ கிராப்னு மட் கிராப் கைஸ். அது ரெண்டு கைஸ் சாப்பிடுறது நல்லது. அதான் ப்ளூ கிராப் தான் ஃபுல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க கைஸ். திருக்க படுத்து இருக்காங்க அவங்க பாப்போம் கைஸ். பெரிய பெரிய மீன்லாம் உள்ள வச்சிருக்காங்க கைஸ். உங்களுக்கு காட்டி தரோம் கைஸ். இங்க கைஸ் எவ்வளவு பெரிய மீன். என்ன மீன் தெரியல. இது என்ன கைஸ்? இது என்ன மீன் தெரியல. இவ்வளவு பெரிய ரேட் பாருங்க கைஸ். இதான் கைஸ் நகர. இதான் போய் ரோஹித். இதான் நகர. அருமையா இருக்கு கைஸ் நகர. இது பேர் வந்துட்டு பூவாழைன்னு சொல்லுவாங்க. பூவாழை வந்துட்டு ரேட்டே போகாது. ஒரு சைஸ் உனக்கு 200 ரூபா தான் போகும், மிஞ்சி போனா 200 ரூபா தான். இது 5 கிலோ இருக்கும், டேஸ்ட் இருக்காது. 5 கிலோ இருந்தாலும் உனக்கு 200 ரூபா தான், டேஸ்டே இருக்காது இந்த மீன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? ஐஸ் மீன்ல வேலை பார்க்குறப்ப எனக்கு 73 வயசாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா வேலை பார்க்குறேன். வேலை என்ன? இந்த மீனை போடுறது, ஐஸ் பெட்டியை வைக்கிறது, இப்படித்தான் என் பொழுது போகுதுப்பா. நீ என்ன எவ்வளவு போற காலம் வந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த மீன் பேரு இது வந்து சீலாப்பா. சீலா. இது வெளியில வந்து எவ்வளவு ஒரு கிலோ? 1000 ரூபாய்க்கு ஒரு போகும். கிலோ 1000 ரூபாவா? நானே பிச்சைக்காரன் மேடம். 1000 ரூபா. எவ்வளவு கிலோ வருங்க? எவ்வளவு கிலோ வரும்? இது வந்து 6-7 கிலோ இருக்கும். அது நம்மளுக்கு கன்சன் தெரியும். 15 வருஷம் சார். எத்தனை வருஷம்? 50 வருஷம். 50 வருஷம். கைஸ் 50 வருஷம் கைஸ். என்னோட எப்படி சொல்ல 2 மடங்கு பெருசா இருக்கணும் என் வயசுக்கு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 23 வயசாச்சு இப்ப எனக்கு. முடிஞ்சிச்சு 73 முடிஞ்சு 74 நடக்குது. 73 வயசுல ஒரு மனுஷன் எவ்வளவு ஸ்டிஃபா இருக்காருன்னு. 22 வயசு நாய் மூச்சு தங்குது. 23 வயசுல நாய் மூச்சு வாங்குது. சரிப்பா. கைஸ் இங்க கொஞ்சம் திருக்க படுக்க போட்டு வச்சிருக்காங்க கைஸ். இவனை ஏன்டா படுக்க போட்டு வச்சிருக்காங்க ரோட்ல? இவன் தான் கைஸ் திருக்க. முள்ள இருக்கும். இந்த முள்ள வந்து எடுத்துருவாங்க, ஏன்னா ரொம்ப விஷம் இந்த முள்ளு. உடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த முள் உடைச்சு வச்சிருக்காங்க இந்த முள்ள. அந்த முள்ளு பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல போகல ஈஸியா போய் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா இழுக்க முடியாது. உள்ள உள்ள தோலெல்லாம் பிச்சுட்டு வந்துருக்கு. அந்த சைடு அதே சைடு தான் பாத்தீங்கன்னா இங்க காட்டு ரொம்ப மாதிரி இருக்கு கைஸ் இந்த முள்ளு. இப்ப இது குத்துல செத்துருவியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். சாக மாட்டேன், இப்படி ரிட்டர்ன் குத்திடுவேன். குத்திட்டு கொஞ்சம் போனா கூட நீ ரிட்டர்ன் இழுக்க முடியாது. ஃபுல்லா எடுத்து வெளில தான் இருக்கணும். ஏன்னா ரிட்டர்ன் வரல அது இழுத்துரும். உள்ள இந்த தெரியுதா ரொம்ப இருக்கு பாத்தியா? அப்புறம் இதை தூக்குறது பாரு. காட்ட வரணும் சொல்றேன். அப்புறம் வந்து இதை தூக்கணும்னா இது 2 ஹோல் இருக்கு. இதை பிடிச்சி இப்படி தூக்குவாங்க, அதுக்குதான் அந்த ஹோல். கைஸ் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பேக்கிங் பண்ற கைஸ். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பேக்கிங் மட்டும் தான் நடக்குது. ஏலக்கடைன்னு சொல்லிட்டு இங்க தான் இருக்கும் பார்த்தா ஏலக்கடைகள் கைஸ். அங்க தனியா இருக்காது. காலையில 7 மணிக்கு ஏலக்கடை முடிஞ்சிடும் கைஸ். இங்க வியாபாரிங்க வந்து மொத்தமா வந்து பேக் பண்ணி எடுத்து போயிட்டு இருப்பாங்க செலை போட்டு. பார்த்தா அப்படியே ஓபனா கிடக்குது. திருன்னா செருப்பொலி அடிப்பாங்க. அதனால கைஸ்
நீங்க பாக்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் வெளியில சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒண்ணு வைக்க கூட பயப்படலாம். ஆனா இங்க எதுவுமே ஓப்பனா தான் இருக்கு. யாரும் எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை எடுத்தா அதுக்கு முன்னாடி அடி சூத்த கழிச்சுறாங்க. இல்ல எடுத்து அடிச்சுனா சுத்தி கேமரா இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் திருடி மாட்டினாலும் சரி கைஸ் இருக்கு ஹார்பர் எல்லாரும் கட்டி சாட்டி உருவி உரிச்சிருவாங்க. எதுக்குன்னா கூட திருநா மட்டும் அடி சுத்த கழிச்சுறாங்க கைஸ். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். கைஸ் அந்த பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் இருக்கு. இங்கிட்ட பாத்தீங்கன்னா நண்பா இது என்ன மீன் நண்பா? அண்ணே இது கைஸ் இங்க தள்ளு அண்ணே பேசுறீங்களா? வீடியோ எடுக்கிறோம். என்னடா பேசு? என்ன வந்து குழஞ்சாண்டா குழஞ்சா இந்த நாள் வேற என்ன பேர் சொன்னானே பூவாலன்றான் குழஞ்சான். கைஸ் கொஞ்ச நேரம் பூவாலன் எல்லாரும் ஏமாத்திட்டான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. குழஞ்சா கருவாட்டுக்கு போட்டீங்கன்னா சீலாவே பக்கத்துல நிக்காது. இது ஐஸுக்கு 60 ரூபா போகும். ஐஸுக்கு 60 ரூபா போகும். இது வந்து ஐஸ் போடாம கொண்டு வந்திருக்காப்ல. இன்னும் கருவாடு ஆகல. 170 ரூபா போகும். கருவாடு ஆச்சுன்னா 260 ரூபா போகும். இது ஒரு 2-3 கிலோல எடுத்து சென்டரை வெட்டி வலிச்சு சாப்பிட்டு வலிச்சு எடுத்து மீட்டை மட்டும் எடுத்து வடை வச்சு சீலாவே பக்கத்துல வரும். சீலானா வஞ்சரம் தெரியுதுங்களா? 5 ரூபா பக்கத்துல நிக்காது. வஞ்சரத்தை கட்டி நல்ல மீன் நிறைய இருக்கு. ஆனா எல்லாருமே வஞ்சரத்தை மோஸ்ட் ஹைப் கொடுக்குறாங்க. இது என்ன பாரு மீன் தோலை பாரு மீன் தோலை போட்டானே நிறைய பேர் இருக்கு. பாருங்க கைஸ் மீன்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்ச எல்லாமே என்ன தெரிகிறது வஞ்சரத்தை மட்டுமே சொல்லி ஏமாத்துறாங்க. அதாவது நிறைய மீன் இங்க நல்ல நல்ல மீன்லாம் இருக்கு கைஸ். கைஸ் இதுதான் கைஸ் பேத்த கைஸ் இதாங்க கைஸ் பேத்த பப்பர் ஃபிஷ் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஊதிக்கிறோம் கைஸ். காத்த உள்ள ஊதி மிதக்கும் கைஸ். இந்த பாத்தீங்கன்னா வயிற்று இருந்தா இருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கிட்ட பாத்தீங்கன்னா காத்த குடிச்சு ஃபுல்லா ஊதிக்கிறோம். உசுரா இருந்துச்சுன்னா காத்த குடிச்சு ஊதி மிதக்க ஆரம்பிக்கும் கைஸ். கைஸ் சுறா தாள சுறான்னு சொல்லுவாங்க கைஸ் எங்க ஊர்ல. மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு பாத்தீங்கன்னா கெளுத்தி. தள்ளுறா கேமரா மட்டும் இதான் கைஸ் கேட் ஃபிஷ் கெளுரு கைஸ் கெளுத்தின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் நாடி. அடுத்து பாத்தீங்கன்னா இதான் கைஸ் ராலு. அங்க பாரு பாறை சின்னது இருக்கு பாரு. ரால் கைஸ் இது கைஸ் ராலு. உங்களுக்கு கைஸ் இங்க காட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் ராலு ஹோல்சேல்லையோ இல்ல கம்மியா வேணும் இல்ல பல்க் ஆர்டர் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஜெயமா சீ ஃபுட் சந்தோரி சாமி. நம்பிக்கை நானே கைராசி. எங்க அப்பா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சீரியஸா கைஸ் நம்ம எப்படி சொல்ல டன் கணக்குல இது டன்னுல 100 கிலோ 200 கிலோ சம்திங் எடுத்து நம்ம வெளில எக்ஸ்போர்ட் பண்றோம். வேணுங்களா கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். ராலு நண்டு வேற ஸ்குட் வேணா கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். இங்க பாருல இருல போல படுக்க போட்டுருக்காங்க பாருங்க கைஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் படுக்க போட்டு வச்சிருக்காங்க கைஸ். கட்டு இது பேர் கட்டா கைஸ். இவ்வளவு பெருசா இருக்கலாம். ஆனா மீன் நல்லா குழம்புக்கு நல்லா கைஸ். ஆனா கருவாட்டுக்கு மட்டும் கைஸ் இது மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. கட்டா அதுக்கு ஒரு பழமொழி கைஸ். சுட்டாலும் மணக்காது கட்டா சொல்லுவாங்க கைஸ் எங்க ஊர்ல. அது வந்து எப்படி சொல்ல கட்டா குழம்புக்கு பெருசா நல்லா இருக்கு. ஆனா கருவாட்டுக்கு நல்லா இருக்கும் கைஸ். இது எதுவுமே ரேட்டு போகாது கைஸ். இவ்வளவு பெரிய நீங்க பாக்கலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய மீனா இருக்குன்னு. ஆனா இந்த மீன் பாத்தீங்கன்னா கருவாட்டுக்கு தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. காலையில கைஸ் ஏன் கைஸ் உங்களுக்கு கொடுவா கட்டிதான் கைஸ். கொடுவா பாத்தீங்களா கைஸ். இதான் கைஸ் கொடுவா பார்க்கலாமாண்ணா கைஸ். இதான் கைஸ் கொடுவா செங்கேலி கைஸ் இருக்கு. பயங்கர டேஸ்டாங்க. மஞ்சள் மயிர இது பக்கத்துல முடிஞ்சா இது பக்கத்துல முடிஞ்சா நின்று பாருங்க. இதான் கைஸ் கொடுவா பயங்கர டேஸ்டா இருக்கு கைஸ். பாத்தீங்கன்னா இது கரவரமா தான் கைஸ் இருக்கு. அந்த அது நண்டுங்க கைஸ். சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ப்ளூ கிராப். இதான் கைஸ் ப்ளூ கிராப். அது பெண்ணண்டி இது கைஸ் ப்ளூ கிராப். இதுதான் கைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளூ கலர்ல இருக்கா இதுதான் கைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணு. இதுவும் யாருக்காச்சும் கிலோ கணக்குல வேணா கான்டாக்ட் அந்தோனி சாமி. நம்பிக்கை நானே கைராசி. நம்ம எல்லாமே இருக்கு. அப்பளுக்கு ப்ரமோஷன் பண்றான் பாருங்க. நம்ம கம்மி இல்ல வேணும் கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை கிலோ வேணாலும் சரி சிறந்த மாதிரி நமக்கு எடுத்து தரப்படும். அது விலாங்க அந்த மீன் பேரு. இந்த மீன் வந்து உள்ள வந்து பண்ண இருக்கு அதுதான் அதுல விலை. மீன் கறியுமே டேஸ்ட் நல்ல டேஸ்டா இருக்கும். எவ்வளவு ஒரு கிலோ வரும்? இது கிலோ வந்து 250 ரூபா. 250 கைஸ் இதாங்க இந்த விலாங்க இது அது வேற விலாங்க. இது கடல் விலாங்க. இது கடல் விலாங்க. சாக்குல அடிக்காதுல சாக்குல அடி என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். ஓ அது இது வரும்ல எலக்ட்ரிசிட்டி வரும்ல எலக்ட்ரிக் ஷாக். பாருங்க கைஸ் கடற்கரை கைஸ் எல்லாருக்கும் மோஸ்டா தெரிஞ்சு நெத்திலி கைஸ். பாத்தீங்கன்னா நெத்திலி இதுதான் கைஸ். கருவாட்டுக்கும் சரி நெத்திலி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் போனோம்னா இதான் கைஸ் நெத்திலி அருமையா இருக்கு. கருவாட்டுக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சரி. பாருங்க கைஸ் கடற்கரை எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு. சொல்லுங்க என்ன மீன்? ஏதோ பாறை மீன். ஒரு 5-8 கிலோ இருக்கும். எவ்வளவு போகும்? ஒரு 600 ரூபாய் கிலோ. 650 600 கிலோ இருக்கும். ஒரு கிலோ 650 ரூபாய். ஆமா ஆமா ஆமா. சரி 200 ரூபாய்க்கு தெரியல கிலோ. இதோட விலை குறைஞ்சிருக்கு கார்த்திகை மாசம்னால விலை குறைஞ்சிருக்கு. அதனால யாராச்சும் மீன் சாப்பிடணும்னா கார்த்திகை மாசம் வாங்கி சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா இது கடற்கரை இடத்த பாத்தீங்கன்னா இது நல்ல கடற்கரை இடத்த பாத்தீங்கன்னா ஒரு மோசமா இருக்கு. பாத்தீங்கன்னா புள்ளித்திருக்க கைஸ். அது வந்து இது வவ்வாத்திருக்க கைஸ். இது புள்ளித்திருக்க அது வவ்வாத்திருக்க கருவாடு எக்ஸ்போர்ட் கைஸ். இது பாத்தீங்கன்னா கேரளா சைடு பாத்தீங்கன்னா பீஸா கறியா அந்த கருவாடு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு மோஸ்டா இது ஃபுல்லாமே யூஸ் பண்ண கருவாடு தான் கைஸ். பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஹார்பர். அடுத்து முடிச்சு எங்க போறோம்?
அடுத்து வந்து இப்ப வீட்டுக்கு தான் போறோம், சாப்பிட போறோம். ஓகே கைஸ், அவ்வளவுதான் கைஸ். இதோட பாத்தீங்கன்னா ஃபிளேவர்ஸ் ஆஃப் மதுரை சீரிஸ் முடியுது. மதுரை ஃபிளேவர்ஸ் ஆஃப் மதுரை, ஹார்பர்ஸ் ஆஃப் பாம்பன். உளறிட்டு தான் இருக்கான். ஃபிளேவர்ஸ் ஆஃப் மதுரை அன்னியோட முடிஞ்சு, சாப்பிட்டு முடிச்சோட முடிச்சு. ராமேஸ்வரம் ஃபிளேவர் தான். இது வந்து பாம்பன் ஃபிளேவர்ஸ் ஹார்பர் ஆஃப் பாம்பன் கைஸ். இதோட முடியுது கைஸ். அடுத்து நம்ம முன்னாடி நாட்டு சக்கரை பால் இருக்கிற கைஸ், அந்த மாதிரி பால்ல நாட்டு சக்கரை போட்டு தராங்களே அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபிளேவர் ஆஃப் மதுரை. இது வந்து ஹார்பர் ஆஃப் பாம்பன். கடைசியா வட சென்னை மியூசிக் போட்டு முடிச்சு விடுங்க. நன்றி நன்றி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்ட். ஸோ நாம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய கஞ்சி பட்டண கடை. அந்த கடையில கைஸ் இது எல்லாருக்கும் தெரியும். எபிசோட் இன்ஸ்டால கொஞ்சம் நல்ல ட்ரெண்டான ஃபேமஸான கடை கைஸ். அந்த கடைக்கு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துட்டு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் கைஸ் இந்த கடையே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு குடிசையில இருந்துச்சான், இப்போ வந்து பெருசா ஃபுல்லா இன்டீரியர் எல்லாம் பண்ணி மெனு கார்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க டிசைன் பண்ணி. ஆனா நீங்க பழைய கஞ்சி குடிக்க வந்து சொல்லிட்டு டைம் பாஸ்னு ஒரு கடையில வந்து நிக்கிறேன் கைஸ். எதுக்கு இந்த குடிக்கிறது பழைய கஞ்சி, ஆனா நிக்கிறது டைம் பாஸ்ல கைஸ். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் பழைய கஞ்சி, எங்க வீட்டுல நான் பழைய கஞ்சி குடிக்கிறது எனக்கு செருப்பு கொண்டு அடிப்பாங்க கைஸ். ஆனா இப்போ இது வந்து 100 ரூபாங்க கைஸ் ஒரு கிலோ. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. பழைய கஞ்சி நேற்று நைட்டு சாப்பாடு ஊற வச்சுட்டு ஏதோ இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த பழைய கஞ்சி குடிக்க ஒரே ஒரு காரணம் இந்த பொட்டை ஒருத்தனால தான். ஏன்னா எவனுக்கும் பழைய கஞ்சி குடிக்கல மன விருப்பமே இல்லை எனக்கு. எங்க வீட்டுல குடிச்சதில்ல கைஸ். எங்க வீட்டுல பீஸா பர்கர் எங்க வீட்டுல எப்பறம் கொஞ்சம் ராயல் பரம்பரை. பான் வித் கோல்டன் ஸ்பூன் கைஸ். எதுக்கு பரோட்டா சாப்பிட்டு நிக்கலங்க கைஸ். நீங்க சாப்பிட்டீங்க. அப்பனா வீட்டு சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புட்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையன். பழைய கஞ்சி பேச்சு கேட்டாலே பழைய கஞ்சி தான். முழு நேரம் பழைய கஞ்சி நண்பா, முழு நேரம் பழைய கஞ்சி நண்பா. நீ நண்பா ஆல்ரெடி 3 வேளை பழைய கஞ்சி சாப்பிடலாம். இல்ல அவன் சொல்றா கேட்டு. அவ வீட்டுல பழைய கஞ்சியை கொடுக்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல அவ பொறக்கையிலே எப்படி சொல்லு, அவ வீட்டுல எப்படின்னா பொறக்கையிலே கோல்டு ஸ்பூன் தானா கைஸ். இவனுக்கு எப்படி சொல்ல, காலேஜ் பீட்சா பர்கரா இல்ல என்ன நண்பா நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோம் தெரியுமா? அதை காட்டிட்டா பீஸாவும் பர்கர் மட்டும் அதை காட்டிட்டா அதான் சாப்பிடுவானா? அது நைட்டுக்கு எல்லாமே சொல்ல லைட்டா சாப்பிடுவாங்க. ஏபிசிடி, அப்புறம் இது கேரட் ஜூஸ், ஏபிசிடி கேரட் ஜூஸ் ஏபிசிடி அந்த ஜூஸ் தெரியும். ஏபிசி ஆம்லா அது காலையில தினசரி அப்பெல்லாம் குடிச்சா கைஸ். இந்த அழகா இந்த சருமத்துக்கு காரணம் ஏபிசி தான் கைஸ். சருமத்து உங்க சருமத்தோட இது அப்பெல்லாம் இப்ப எப்படின்னா நண்பர் ஒருத்தர் எடுத்து பட்டக்கடை கருவத்துக்குச்சா பழைய கஞ்சியும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கைஸ். ட்ரை பண்ணி எல்லாரும் வந்து பாத்துட்டாங்க எல்லா செலிபிரிட்டிஸும். ஸோ அதனால இப்ப நாங்களும் ஒரு செலிபிரிட்டியா மாறி ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் சண்டைக்கு வந்துட கூடாது. ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பாருங்க. சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருந்து ரிவ்யூ சொல்றேன். எல்லாம் பொய்யான நிறைய இடத்துல போனா போய் ரிவ்யூ சொல்றோம். எங்க சேனல் மட்டும் தான் உண்மையான ரிவ்யூ, உண்மையான ரியாலிட்டி என்னன்னு எங்க அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்றீங்க. எங்க அடி போட அடி போறான்னு தெரியல. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடி பண்ணா. கைஸ் ஒரு பிக் பைட் போக போறோம். இவ்வளவு நான் என் பேசலாம் தானே பக்கத்துல இருந்தாரு சொல்லுவார். நான் எங்க அப்பா பத்தின சப்போர்ட் அடிப்பாரு. எங்க போதும் எங்க என்னதான் அடிச்சிருக்கீங்க கைஸ். பாத்தீங்கன்னா சோறு ஒரு வாய், அப்புறம் வந்துட்டு இந்த மைக் ஒரு வாய், போகணும்ல வீட்லயே குடிங்க. ஒண்ணும் இல்ல வீட்டு குடிக்கிறதுதான் இருக்கு. பாத்தீங்களா நாங்க வந்து நடிக்கிறேன்னு இது பண்ணாதீங்க. வீட்டு குடிக்கிறது இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு கட்டி, எத்தனை கடிதா ஒரு உரப்பு வரும் பாருங்க. அந்த உரப்போட கஞ்சத்துக்கு வாங்கி ஃபுல்லா வச்சுட்டு ஒரு 2 வெங்காயம் 2 வெங்காயத்துக்கு 2 சட்டியை காலி பண்ணியாச்சு. 2 சட்டி எத்தனை 7 பேரா? இதுதான் கவர் போட்டோல வரப்போகுது கைஸ் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா குடிச்சு முடிச்சோம் கைஸ். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிளா வீட்லயே மேட் பண்ணலாம் தான். பட் ஆனா என்னன்னா இதோட ப்ராசஸ் தான் கஷ்டம் கைஸ். நேற்று நைட்டே ஊற வச்சிருக்கணும். 8 hours கழிச்சு தான் இந்த டேஸ்ட் வரும். சூப்பரா இருந்துச்சு கைஸ்.